மாணவர்களுக்கு மற்றும் மாணவ சமுதாயம், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அந்த படையணிக்கு உரித்தான ஒரு படை பற்றி தான் பேச போகிறோம். கிட்டத்தட்ட 145 வருட வரலாறு இதுக்கு இருக்கிறது. அண்மை காலமாக நாங்கள் நகரப்புறங்களில் பார்த்தோமாக இருந்தால் மிக சிறப்பான அணிவகுப்புகளை இந்த மைதானங்களில், விளையாட்டு நிகழ்ச்சிகளில் அல்லது ஒரு பாடசாலை சார்ந்த நிகழ்வுகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அணிவகுப்போடு கூடிய பேண்ட் வாத்திய இசையும் மிக நேர்த்தியாக இருக்கிறது. அழகாக, வித்தியாசமாக, புதுமை நிறைந்ததாக இருக்கிறது. அவர்களுடைய உடை, அவர்களுடைய மிடுக்கு, அவர்களுடைய நடை எல்லாமே ஏதோ ஒரு நல்ல கட்டமைப்பு கீழ் பயிற்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நாங்களும் பாடசாலை காலத்தை கடந்தவர்கள் தான். ஆகவே நாங்கள் என்ன எல்லாம் செய்தோமோ அதை விட 100 மடங்கு வித்தியாசமாக நேர்த்தியாக செய்யும் பொழுது அந்த வித்தியாசத்தை தேட வேண்டியதாக இருக்கிறது. அப்படி தேடும் பொழுது ஒரு பாடசாலையில் இருக்கின்ற இணை பாட விதானம், ஆனால் அது முதன்மை பாட விதானமாக மாற்றப்பட்டு 145 வருட கால அனுபவத்தை கொண்டதாக மாறி இன்று கடைக்கோடியில் இருக்கும் கிராமப்புற பாடசாலைகள் வரைக்கும் இதனுடைய வியாபித்து அதனுடைய சேவை நடைபெறுகிறது என்றால் அது சிறப்பு தான். 1881ஆம் ஆண்டு ரோயல் கல்லூரிக்கே உரித்தாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படையணி. ஆனால் தாங்கள் மட்டும் சிறப்பாக இருந்தால் போதாது, இந்த செயற்பாடை மக்கள் மத்தியில், மாணாக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக 145 வருட காலம் கடந்து இன்றும் தன்னுடைய சிறப்பான சேவையை செய்து வரக்கூடிய மாணவர்களுடைய சிப்பாய் படையணி என்று சொல்லப்படுகின்ற அந்த படையணி பற்றியும் அதனுடைய சேவைகள், அந்த பாடவிதானத்தை நாங்கள் எடுக்க வேண்டும், இதனூடாக எங்களுக்கு கிடைக்கின்ற விடயங்கள் என்ன என்பதை பற்றி பகிர்ந்து கொள்வதற்காக இந்த சிப்பாய் படையணியினுடைய உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய மேஜர் வி சுதர்ஷன் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். வணக்கம். நான் வாசுதேவன் சுதர்சன், மேஜர் வாசுதேவன் சுதர்சன். நான் மாத்தளை மாவட்டத்தின் இரத்தோட்டை இந்து மகாவித்யாலயத்தின் ஆசிரியராக இருந்து தேசிய மாணவ சிப்பாய் படையணிக்கு உள்ளிருக்கப்பட்டு தற்போது இலங்கை இராணுவத்தின் மொழிபெயர்ப்பாளராக கடமையாற்றுகின்றேன். அத்தோடு இலங்கை இராணுவத்தின் வலையமைப்பின் இணையதள வலையமைப்பின் தமிழ் பிரிவுக்கு பொறுப்பாகவும் கடமையாற்றுகின்றேன். சிறப்பு. அதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு மேஜர் அவர்களும் இணைந்திருக்கிறார். மேஜர் ஏ பிரவீன்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். நான் மேஜர் பிரவீன்குமார். நான் களுத்துறை என்ற ஊர். நான் இப்போது மத்துகம கலைமகள் தமிழ் மகா வித்தியாலயத்தில் ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். அதுக்கு மேலதிகமாக தேசிய மாணவ சிப்பாய்கள் படையணியின் பகுதி நேர மொழிபெயர்ப்பாளராகவும் நான் கடமையாற்றுகின்றேன். உண்மையாகவுமே இது தொடர்பாக எங்களுடைய இந்த சந்தர்ப்பத்தை வளர்த்துமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலகட்டத்தில் ஒரு மீட்டிங்க்கு போக கிடைத்தது. அங்கே இருக்கக்கூடிய இன்று இராணுவ அதிகாரிகளாக மிகப்பெரிய படையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், மிகப்பெரிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த தேசிய மாணவர்கள் படையில் பயிற்சி பெற்றவர்கள் என்பதை மிக பெருமையாக சொல்லிக் கொள்வதை காணக்கூடியதாக இருந்தது. அன்றிலிருந்து தேடல் இருந்தது. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இன்னும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே இந்த வரலாறை அறிந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம். 1881 என்பது மிகப்பெரிய வரலாறு. எங்களுடைய அரசியல் வரலாற்றையும் முந்தியதாக காணப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வரலாறு பற்றியும் இதனுடைய வளர்ச்சி பற்றியும் இந்த பாதை பற்றியும் எங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன். இன்று இந்த தேசிய மாணவ சிப்பாய் படையணி என்று பரிணாமம் பெற்றுள்ள அமைப்பானது அன்று கொழும்பு ரோயல் கல்லூரியின் அதிபராக இருந்த அமரர் திரு ஜோன் பி கல் அவர்கள் தனது பாடசாலை மாணவர்களிடையே அணிநடை ஊடாக ஒழுக்கம் என்ற கோட்பாட்டில் தொனிப்பொருளில் ஒரு அமைப்பை உருவாக்கினார். அதாவது மாணவர்களுக்கான ஒரு குழுவை உருவாக்கினார். அந்த குழு தான் இப்பொழுது தேசிய மாணவ சிப்பாய் படையணியாக பரிணமித்துள்ளது. அந்த ஆரம்பத்தினோடு கிட்டத்தட்ட அதன் வெற்றி, அந்த மாணவர்களிடையே அந்த அணிநடை ஊடாக அந்த ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதில் அவர் கண்ட வெற்றியின் காரணமாக இன்று இலங்கையில் இருக்கின்ற பிரபல பாடசாலைகளான புனித தோமையர் கல்லூரி, கொழும்பு வெஸ்லி கல்லூரி, அடுத்ததாக சொல்லப்போனால் கண்டி திருத்துவ கல்லூரி, காலி ரிச்மண்ட் கல்லூரி போன்ற கல்லூரிகளில் அதை உள்வாங்கி கொண்டார்கள். அதனோடு தொடர்ச்சியாக இன்று பார்க்க போனால் இன்று கிட்டத்தட்ட 4500 பாடசாலைகளுக்கு மேல் இந்த செயற்பாடு உள்ளிருக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இதன் விசேட அம்சமாக சொல்லப்போனால் விசேட அம்சங்கள் இந்த வரலாறோடு சொல்ல போனால் 2023ஆம் ஆண்டு எமக்கு அப்போதைய ஜனாதிபதியினால்
வர்ணங்கள் ஜனாதிபதி வர்ணங்கள் பெற்ற அமைப்பாக இருக்கிறது. பொதுவாக இராணுவ இந்த படையணி என்கின்ற போது இராணுவ கட்டமைப்புக்குள் உருவாக்கப்பட்ட அமைப்புக்கள். அந்த வகையில் அந்த படையணியின் உடைய இது வர்ணங்கள் ஜனாதிபதி வர்ணங்களும் படையணி வர்ணங்களும் கிடைக்கப்பெற்றன. இவ்வாறு நாங்கள் முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கின்றோம். மாணவர் அமைப்பு என்ற வகையிலே இலங்கையின் தேசிய சுதந்திர தினத்தில் அந்த அணிவகுப்பில் பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்பு இந்த மாணவ சிப்பாய் படையணிக்குத்தான் இருக்குது. இதில் விசேட என்ன அம்சம் என்றால் இது நேரடியாக இந்த அமைப்பு இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் கீழே தான் நிர்வகிக்கப்படுகிறது. ஆனாலும் இதன் செயற்பாடுகள் முற்றிலுமாக பாடசாலைகளை சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது. ஆரம்பத்தில் இது இலங்கை தொண்டர் படையணியின் கீழ் இலேசாயுத காலாட்படையணியின் ஒரு பகுதியாக தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு இதன் தேவை அடிப்படையில் 1888ஆம் ஆண்டு 1885ஆம் ஆண்டு 40ஆம் இலக்க மனிதவள பயன்பாடு மற்றும் துணை படைகள் என்ற ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டு அதன் கீழே கொண்டு இப்போது தொடர்ச்சியாக அந்த சட்டத்தின் கீழேயே நிர்வகிக்கப்படுகின்றது. சிறப்பு. இப்படி 145 கால வரலாறு, அதற்கு பின்பு அந்த ஒவ்வொரு அமைப்பும் கட்டமைப்பு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னது போல் ஒரு பாடசாலை கட்டமைப்பாக இருக்கும், அதன் பின்பு நீங்கள் சொன்னது போல் பாதுகாப்பு அமைச்சுகளில் வருது. அப்போ கட்டமைப்பினுடைய அமைப்பு மாறிக்கொண்டே போகும். சாதாரணமாக ஒரு நிறுவனம், என் பாடசாலை என்றாலே அதிபர், துணை அதிபர், பிறகு செக்ஷனல் ஹெட், ஆசிரியர் என்ற அந்த ஒரு 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 கட்டமைப்பு இருக்கத்தான் வேணும். அப்போதான் யாருக்கு நாங்கள் நடக்க வேண்டும், யாரிடம் என்னுடைய விடயங்களை ஒப்புவிக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கும். ஆகவே இந்த தேசிய மாணவர் சிப்பாய் படையில் இருக்கக்கூடிய அமைப்பு பற்றியும் அந்த கட்டமைப்புகள் பற்றியும் விளங்கப்படுத்துங்களேன். உண்மையாக எங்களுடைய இந்த தேசிய மாணவ சிப்பாய்கள் படையணியினுடைய பணிப்பாளர் இருக்கிறார். இந்த பணிப்பாளரை யார் நியமிக்கிறான்னு சொல்லி கேட்டால் டிரெக்டாக இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களால் தான் எங்களுடைய பணிப்பாளரை நியமிக்கிறாங்க. இப்போது எங்களுடைய பணிப்பாளராக இலங்கை இராணுவத்தின் சிரேஷ்ட அதிகாரியான மேஜர் ஜெனரல் APCR பிரேமதிலக RSP USP NDC அவர்கள் தலைமை தாங்குகின்றார். அதே போன்று எங்களுடைய தேசிய மாணவ சிப்பாய்கள் படையணியின் முதலாவது பணிப்பாளர் ஒரு தமிழர் என்பது சிறப்பம்சம். அவர் அமரர் மேஜர் ஜெனரல் EG தேவநாயகம் அவர்கள் பணிப்பாளராக கடமையாற்றினார். அதற்கு பின்பாக என்னுடைய கட்டமைப்பிலே பொதுவாக இலங்கை தலைமையகம் காணப்படுகின்றது. தலைமையகம் கொழும்பு பாமங்கடையில் அமைந்துள்ளது. அத்தோடு 2 பயிற்சி நிலையங்கள், ஒன்று ரண்டம்பேயிலும் அடுத்தது முல்லைத்தீவிலும் இருக்கின்றது. 9 மாகாண தலைமையகங்கள் இருக்கின்றது. அதற்கீழ் 30 படை பிரிவுகள் இருக்கின்றது. இவை அனைத்திலும் மாணவர்களுக்கான மிகச் சிறப்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டு இந்த சமூகத்துக்கு நல்ல மாணவர்களை உருவாக்குவதிலே மிக பிரதான ஒரு நிறுவனமாக எங்களுடைய தேசிய மாணவ சிப்பாய்கள் படையணி இருக்கின்றது. அத்தோடு இதனுடைய அந்த கட்டமைப்பிலே மாணவர்களுக்கு பொதுவாக அதாவது 2 அடிப்படையிலே மாணவர்களை தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அந்த வகையிலே கனிஷ்ட மாணவ சிப்பாய்கள் குழு ஒன்றும் சிரேஷ்ட மாணவ சிப்பாய்கள் குழு ஒன்றும் காணப்படுகின்றது. இந்த கனிஷ்ட மாணவ சிப்பாய்கள் என்றால் யார்? இவர்கள் எந்த வயதெல்லைக்கு உட்பட்டவர்கள்? இவர்கள் 12 தொடக்கம் 14 வரை உள்ள மாணவர்கள் கனிஷ்ட மாணவ சிப்பாய்களாகவும் 14 தொடக்கம் 20 வரையுள்ள வயதெல்லை உள்ள மாணவர்கள் சிரேஷ்ட மாணவ சிப்பாய்களாகவும் காணப்படுகின்றார்கள். இந்த மாணவர்களுக்கு சுமார் தற்போது 4500க்கும் மேற்பட்ட குழுக்கள் பாடசாலை குழுக்கள் காணப்படுகின்றது இந்த தேசிய மாணவ சிப்பாய்கள் படையணியிலே. இது மிக சிறப்பான ஒரு அம்சமாக நாங்கள் கருதுகின்றோம். பொதுவாக மிக பிரதான பாடசாலைகள் உட்பட பிரதேச வாரியான சகல பாடசாலைகளிலும் நிச்சயமாக இந்த குழு இருக்கின்றது. எங்களுடைய தமிழ் பேசும் குழுக்களும் பல வகையிலே இந்த மாணவ சிப்பாய்கள் செயற்பாட்டிலே ஈடுபடுவதை நமக்கு இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இந்த கட்டமைப்புகள் பற்றி ஏதாவது சிறப்பாக சொல்ல நீங்கள் நினைக்கிறீர்களா? இதனுடைய கட்டமைப்பின் தோற்றம் என்றால் இப்போ மாணவர்கள் சிப்பாய் படை அணியிலிருந்து 9 மாகாணங்களுக்குள் இருக்கக்கூடிய விடயங்கள் பற்றி ஏதாவது சொல்ல நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இவர்களுக்கான அதாவது முதலாவதாக படை பிரிவு அடிப்படையிலே மாணவர்களை அவர்களுக்கான போட்டிகள் அடிப்படையிலே மாணவ குழுக்களை தெரிவு செய்து அடுத்ததாக அதிலே வெற்றி பெறுகின்ற மாணவ சிப்பாய் குழுக்கள் மாகாணத்திலே
போட்டியிட்டு அதிக புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் இலங்கையில் அதாவது அகில இலங்கை ரீதியாக நடைபெறுகின்ற ஏர்மன் லூஸ் ஆண்களுக்கான ஏர்மன் லூஸ் வெற்றி கிண்ணத்திலே பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பினை பெறுவார்கள். அத்தோடு பெண்களுக்காக டி சொய்சா வெற்றி கேடயமும் இதே அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய பயிற்சி முகாமிலே இவர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு அதி உன்னதமான அந்த வெற்றி கேடயத்தை சுவீகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அந்த மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. உண்மையாகவே பாடசாலை முதல் அந்த ஏர்மன் லூஸ் வரை மாணவர்கள் பயிற்சிகளை பெறும்போது பல சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஆற்றல்களை அவர்கள் தங்களுக்குள்ளே வளர்த்து கொள்கின்றார்கள் என்பது சிறப்பம்சமாக காணப்படுகின்றது. சரி, அதனுடைய விடயங்கள் அந்த காணொளிகளை கூட நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொன்னது போல சவால்கள் நிறைய சந்திக்கிறார்கள், ஆனால் இறுதியில் அந்த குழு என்ற ஒரு மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறார்கள். உண்மையில் சொன்ன போல இந்த வெளிநாடுகளில் இருக்கிறது 16-15 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கட்டாயமாக இராணுவ பயிற்சி எடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த பிடிஎஸ் என்று சொல்லுகின்ற ஒரு இசைக்குழு எடுத்துட்டு வந்ததையெல்லாம் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் எங்களுடைய நாட்டிலும் கூட இவ்வாறான சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களை நாங்கள் தற்பாதுகாப்பு மற்றும் சமூக பாதுகாப்பிற்காக அவர்கள் தயாராகிறார்கள் என்பதை சில நேரங்களில் உற்று கவனிக்க மறந்து விடுகிறோமோ என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்னென்றால் பாடசாலையினுடைய இணை பாட விதானமாகவே இதை நீங்கள் கொண்டு வருவதும் நகர்த்துவதும் இன்னும் ஒரு சிறப்பு. தனியுமே நீங்கள் ஒரு இடத்திற்கு போய் சிறப்பாக காசு கொடுத்து படிக்க வேண்டும் எல்லாம் கிடையாது. இந்த பயிற்சியை நீங்கள் இணைப்பாட விதானமாக எடுத்துக்கொள்ளலாம். இணைப்பாட விதானம் என்றால் எவ்வாறான மதிப்பீட்டுக்குள் இவர்கள் இந்த பாடத்தை கொண்டு வருகிறார்கள் அல்லது மாணவர்கள் எவ்வாறான மதிப்பீட்டை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை பற்றி சொல்லுங்களேன். முதல்ல இவர்கள் இந்த மாணவர்கள் நாங்கள் ஏற்கனவே கூறிய போல இவர்களுக்கு அந்த வயதில்லை 2 வகையான வயதில்லைக்குள் மாணவர்களை உள்வாங்க. பொதுவாக 12 வயதுக்கும் 20 வயதுக்கும் இடைப்பட்ட ஒரு மாணவன் தான் இந்த தேசிய மாணவர் சிப்பாய் படையணிக்குள் இருக்க முடியும், அங்கத்தவராக பெற முடியும். அதற்கு மேலதிகமாக அதை நாங்கள் 2 பகுதிகளாக பிரித்துள்ளோம். 12 வயது தொடக்கம் 14 வயது வரை கனிஷ்ட மாணவ சிப்பாய், இது ஆண் பெண் இருபாலாரும் பங்கு பெற்றலாம். அவர்களுக்கு பொதுவாக ஒரு குறுகிய அவர்களுடைய வயது எல்லையை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய வயதுக்கு ஏற்ற விதத்திலான ஒரு வடிவமைக்கப்பட்ட பயிற்சி திட்டம் ஒன்று இருக்கின்றது. அந்த திட்டத்தினூடாக பாடசாலையிலே முழுமையாக அவர்களுடைய பிரதான கலை திட்டத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் அவர்கள் பாடசாலை நேரத்தை முடித்த பின்போ அல்லது பாடசாலை தொடங்குவதற்கு முன்போ அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். இல்லாட்டி அவர்களுடைய அந்த விடுமுறை காலங்களை நாங்கள் அது பொதுவாக பயன்படுத்துவோம். அவர்களுக்கு அதன் அடுத்ததாக 14 வயதிற்கும் 20 வயதுக்கும் இடைப்பட்ட மாதிரி சிரேஷ்ட மாணவ சிப்பாய்கள் என்று சொல்லுவோம். இந்த சிரேஷ்ட மாணவ சிப்பாய்களுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. அது இருபாலரும் பங்கு பெற்றலாம். இவர்களுக்கு முதலில் பாதுகாப்பு மாணவ சிப்பாய் என்ற ஒன்று இருக்கின்றது. அதை கடந்து நாங்கள் மேலத்தைய பேண்ட் வாத்திய குழுவாக பதிவு செய்யலாம். அதற்கு மேலதிகமாக நமக்கு கீழத்தைய பேண்ட் வாத்திய குழுக்களாக பதிவு செய்து கொள்ளலாம். இதுக்கும் மேலதிகமாக போலீஸ் மாணவ சிப்பாயும் இருக்கின்றது. அதிலையும் இருப்பாளரும் பங்கு பெற்றலாம். இவர்களுக்கு முழுமையாக இவர்களுடைய பிரதான கலை திட்டத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் அவர்களுக்கு பாடசாலை தொடங்குவதற்கு முன்பு அல்லது பாடசாலைக்கு முடிந்த பிறகும் அவர்களுடைய விடுமுறை காலங்களிலும் இவர்களுக்கு பயிற்சி வழங்கும். நாங்கள் இதில் பிரதான பயிற்சின்றது போது பிரதானமாக இதில் மாணவ சிப்பாயின்றது போது பிரதான அங்கம் வைப்பது அணிநடை. ஒரு அணிநடை என்பது நாம் வெறுமனே பார்க்கும்போது கைகளை நேர்த்தியாக வீசி கால்களை நேர்த்தியாக வைத்து நடப்பது மட்டுமல்ல. இந்த அணிநடையின் ஊடாக நாங்கள் அணிநடைன்றது போது அவர்களுடைய கொள்நிலை, மாணவனுடைய கொள்நிலை, அவருடைய உடலை எப்படி வைத்து கொள்ளணும், கால் நடத்தல், நிறுத்தல், அந்த அவருடைய கொள்நிலையை பராமரிக்கிற விதம் தொடர்பாக பயிற்சி பெறுவார். அத்தோடு ஒரு கட்டளைக்கு இயங்கக்கூடிய ஆற்றல் மாணவனுக்கு வழங்கப்படுது. அந்த அணிநடைன்றது போது ஒரு கட்டளை கிடைக்கும். அந்த கட்டளைக்கு அவன் துலங்க வேண்டும். அதற்கு மேலதிகமாக அதற்கு இந்த அணிநடை ஊடாக நாங்கள் அவன் ஒரு மாணவன் அடிப்படையில் மாணவனுக்கு விரைவாக துலங்கிறதுக்காகவும் நேர்த்தியாக உடை அணிவதற்கு அந்த போன்ற பல அவருக்கான பல திறன்கள் அதில் வளர்த்து கொள்ளலாம். அதற்கு மேலதிகமாக அடுத்ததாக நாங்கள் அவர் மாணவனுக்கு
அவன் உடற்திடகாத்திரத்தை பேணுறதுக்காக நாங்கள் உடற்பயிற்சி இருக்கின்றது. நாங்கள் உடற்பயிற்சி 2 சக்கரங்கள் இருக்கின்றோம். ஒரு சக்கரத்துக்கு 6 பயிற்சிகள் வீதம், 2 சக்கரங்கள் மொத்தம் 12 சக்கரங்கள் பயிற்சிகள் இருக்கின்ற உடற்பயிற்சி. அதனூடாக உடற்திடகாத்திரமான ஒரு மாணவரை இருக்கின்றோம். ஒன்றை இங்கே குறிப்பிட வேண்டும், இந்த மாணவ சிப்பாய் படையணிக்கு இணைத்து கொள்வதற்காக முன்பதாகவே ஒரு மாணவன் விரும்பினால் அவனை உள்ளிருப்பதற்கு முன்பதாக அவனுக்கு ஒரு வைத்திய பரிசோதனை ஒன்று இருக்கின்றது. பொதுவாக பாடசாலைகள் என்னது விளையாட்டு வைத்திய பரிசோதனை ஒன்று இப்பொழுது சுகாதார அமைச்சினால் அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. அந்த பயிற்சி, அந்த வைத்திய சான்றிதழ் கட்டாயம் ஒரு மாணவனுக்கு வந்து இருக்க வேண்டும் இந்த பயிற்சியில் ஈடுபடுவதற்கு. அடுத்ததாக இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து இது கொஞ்சம் கட்டமைக்கப்பட்டது, கொஞ்சம் இறுக்கமான பயிற்சிகள் இருக்கும். ஒரு நம்ம உதாரணத்துக்கு ஒரு கோழி குஞ்சு ஒன்று நம்ம வளர்க்குறதுக்கு கொண்டு வந்தால் முதல்ல நம்ம அதை காலை கட்டி வச்சுருப்போம். அந்த காலை கட்டி வச்சுன்றது வந்து அதுக்கான பாதுகாப்பை வழங்குறதுக்கும் அந்த சூழலுக்கு இயைவாக பறக்காம இருக்குதுங்க. அப்புறம் பறக்காமே இருக்குமா? சில நேரம் நம்ம கட்டாமல் வளர்த்தா அது போயிட்டு அதுக்கான ஆபத்துகள் நிறைய இருக்கலாம். அதனால் ஒரு கட்டமைக்கப்பட்டது, ஒரு நெருக்கமானதாகவும் பயிற்சிகள் இருக்கும். அடுத்து இதுக்கு மேலதிகமாக மாணவனுக்கு வந்து தலைமைத்துவ பயிற்சி ஒன்று வழங்குவோம். அத்தோடு அவர்களுக்கு வந்து நாங்கள் பொதுவாக வந்து இராணுவ அறிவு ஒன்று அவர்களுக்கு வழங்கப்படும். அதாவது அவர்களுக்கான அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி முடிவுகள் எடுக்கிறதுக்கும் அந்த முடிவு தீர்க்கமானதாக இருக்கிறதுக்குமான ஒரு ஆற்றல் அவரிடம் வளர்ப்பதற்காக நாங்கள் அப்படியானது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இவர்களுடைய மாணவர்களுடைய இந்த சூழல் பராமரிப்பு எப்படி இருக்கணும், அடுத்து வந்து தனிப்பட்ட சுகாதாரம், அது போன்று பொது சுகாதாரம். ஒரு மாணவன் வந்து தனிப்பட்ட சுகாதாரம் அவனுக்கு பொதுவாகவே வீட்டிலேருந்து அவன் கொண்டு வரதா இருக்கும். ஆனால் பொது சுகாதாரம்ன்றது ஒரு குழுவாக இயன்றது. இந்த மாணவ சிப்பாய் படையணி இந்த அந்த குழு வந்து குழு செயற்பாடு தான். தனிமணி ஒரு மாணவரால் ஒரு பாடசாலையிலேருந்து இந்த செயற்பாடை முன்னெடுக்க இயலாது. ஆக குறைந்தது 25 மாணவர்கள் இருக்கணும். அப்போ தான் அந்த மாணவர்கள் வந்து இந்த செயற்பாட்டை முன்னெடுக்க முடியும். அத்தோடு இவர்களுடைய உடை அணிகிற விதம், அடுத்து ஒருத்தருடைய கதைக்கிற விதம், இதெல்லாம் நாங்கள் இது ஊடாக மாணவர்களுக்கு பயிற்சியினை வழங்குவோம். இது வெறுமனே பார்க்குற போது இது ஏன் இவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்குது அப்படின்னா அந்த வகையாக உருவாக்கி தான் இந்த மாணவர்களை இதாக்குறது. அடுத்து வந்து இவர்களுக்கு வந்து நாங்கள் மேலதிகமாக வந்து அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து சவால்களை முகம் கொடுக்கறதுக்குரியதுக்கான பயிற்சிகள் நீங்கள் இந்த எங்களோட இதுகளை காணொலிகளை பார்த்தா உங்களுக்கு புரியுமா இருக்கும். அடுத்து வந்து நேர்த்தியாக நடக்கிறது. அடுத்து வந்து ஒரு சபையில் எவ்வாறு அவர்கள் கதைக்கலாம், முகம் கொடுக்குற விஷயங்கள் அதுகளெல்லாம் நாங்கள் கல பயிற்சியாகவே தான் இருக்கும். பெரும்பாலும் எல்லா விதமானதற்கும் இவர்கள் மாணவ சிப்பாயான எல்லா விடயங்களும் வந்து களத்திலிருந்து பயிற்சி பெறுறதா தான் இருக்கும். அதுகளோடாகத்தான் நாங்கள் இருக்கோம். இவங்களுக்கு அடுத்ததாக இந்த இதோட மேலதிகமாக வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எப்படி ஒரு சபையில் உணவு உண்றது. இப்போ நம்ம சில வேளைகளில் இந்த இந்த மாணவர்களை உருவாக்குறது வந்து எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு பெரிய சபையில் தலைமை தாங்கக்கூடியது ஆற்றல், அந்த தலைமை தாங்கக்கூடியவராக உருவாக்குறது தான் பிரதான நோக்கம். அப்போ அதுக்காக வேண்டி சில சமயங்களில் சில இதுகள் ஒவ்வொரு நாட்டுக்கும் போன பிறகு அவங்களுடைய அந்த போஜன முறைகள் இருக்கும். டேபிள் மெனஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். டேபிள் மெனஸ் அப்போ மெஸ்ஸெட்டிக்ஸ் அந்த அப்படி அவங்கள அப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அந்த கரண்டியையும் முள்கரண்டியையும் பயன்படுத்தி எவ்வாறு சாப்பிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒவ்வொரு வகையான மாணவர்கள் இருப்பார்கள். சிலர்கள் நகரப்புற மாணவர்கள் சில வேளை அதை பயன்படுத்தி இருப்பார்கள். சில கிராமப்புறங்களில் அவ்வாறான வாய்ப்புகள் இருக்காது. எனவே நாங்கள் எல்லா மாணவர்களையும் பொதுவாக எடுத்துக்கொண்டு சகலரும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அந்த இதுகளையும் வழங்கும். அந்த பொது சுகாதாரம் என்று சொன்னேன். அவர் உதாரணத்துக்கு நம்ம குழுவாக செயல்படும் போது நம்மளுடைய கட்டில், நம்ம வாழ்கிற சூழல், அதுகள் எல்லாத்தையும் வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும், மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் நம்மளோட சுகாதார பாதுகாப்பும் அடுத்தவர்களுக்கு நம்மளால் பாதிப்பு இல்லாத வகையிலையும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்மள வரான
செயற்பாடுகளை முன்னெடுக்கிறோம். சரி, நீங்கள் இந்த மேற்கத்திய நாடுகளினுடைய பழக்க வழக்கங்களாக இருந்தால் ஆனால் இன்று எங்களுக்கு நாட்டுக்கும் தேவைப்படுகிறது ஒரு பொதுவான மேசையில் இருந்து அனைவரும் சமன் என்று சொல்வதற்கு. அதே போல் நீங்கள் இந்தியாவிற்கு போயெல்லாம் நிறைய பயிற்சிகள் கலை கலாச்சார நிகழ்வுகளில் கூட தனியாக நீங்கள் சொன்னது மாதிரி இந்த கட்டுக்கோப்பானதாக மட்டும் இல்லாமல் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஏனைய இதர பல திறமைகளையும் நீங்கள் சர்வதேசத்திற்கு அங்கீகரிக்கிறீர்கள். அதை பற்றிய விவரங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் இது மாணவர்களுக்கான மதிப்பீடுகள் இருக்கு. அவர்களை நாங்கள் மதிப்பீடு செய்வோம். இப்போ வெறுமனை பயிற்சியில் மட்டும் நாம் நிறுத்திக் கொள்வதில்லை. அப்போ அவர்களுக்கான பயிற்சிகள் முடிவில் அவர்கள் வந்து நேரடியாக வந்து இப்போ நாங்கள் படைப்பிரிவு இருக்கின்றது. படைப்பிரிவுக்கு அடுத்து மாகாண தலைமையகங்கள் இருக்கின்றன. இந்த 2 படைப்பிரிவு மட்டத்திலும் மாகாண மட்டத்திலும் அவர்கள் கான மதிப்பீடுகள் நடக்கும். பரீட்சைகள், எழுத்து பரீட்சை இருக்குது, கள பரீட்சை, இவைகள்லாம் இருக்கும். அதன் பிறகு நாங்கள் வந்து தேசிய மட்ட போட்டிகளுக்கு வருவார்கள். இந்த பயிற்சி மதிப்பீடுன்ற நேரம் அவர்களுக்கு இப்போ அணிநடை, உடற்பயிற்சி, அடுத்து வந்து அவர்கள் வந்து இந்த சவால்களை எதிர்கொள்கிற ஆற்றல் இருக்கின்றதா, அப்படியே ஒவ்வொரு மதிப்பீடு பண்ண களப்பயணம், சூழலை அறிந்து கொள்வது, அப்படி அடுத்து வந்து கலை கலாச்சார நிகழ்ச்சிகள், அது போட்டியாகவே அந்தமான விடயங்கள் நடைபெறும் அவர்களுக்கு. அதாவது அவங்கள பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சில தலைப்புகளை நாங்கள் கொடுத்தா அந்த தலைப்புக்கு வந்து அவங்க ரெடியாகி ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகி மிக சிறப்பான முறையில் அவங்கள அந்த 25 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தான் அந்த குழுவாக தான் அந்த செயல்பாடு செய்கிறாங்க. எதாக இருந்தாலும் நாட்டிய நாடகமோ எதுவாக வேண்டுமானாலும் எந்த மொழியிலும் இருக்கும். அது ஆங்கிலமாக இருக்கலாம், சிங்களமாக இருக்கலாம், தமிழ் மொழியிலையும் இருக்கலாம். ரெண்டு அதற்கான 2 வாய்ப்புகள் இருக்கும். ஒன்று வந்து ஒரு தலைப்பின் கீழே வந்து மாணவர்கள் வந்து அந்த தகவல்களை எடுத்து அடுத்தவருக்கு முன்வைக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இன்றைய சூழல் பாதுகாப்பு, சூழலில் ஏற்பட்ட விளைவுகள் தொடர்பாக அவங்க ப்ரெசன்டேஷன் ஒன்று முன் வைப்பாங்க. அது ஒரு போட்டியாகவே நடக்கும். அதுக்கு மேலே நுண்கலை ஆற்றலை வந்து வெளிப்படுத்துறதுக்காக வந்து நாடகமாக இருக்கலாம், அந்த நாட்டியமாக இருக்கலாம். அவர்களுடைய எந்த மொழி தடையில்லை. இப்போ பொதுவாக வந்து இப்போ மாணவ சிப்பாய் படையின்ற நேரம் இது இராணுவ உடை இணைகிறாங்க, அதில் அதிகாரிகள்லாம் அப்படின்ற நேரம் வந்து பயம் ஒன்று இருக்கும் மாணவர்கள். ஆனால் உண்மையில் அங்கே வந்து மொழி தடையில்லை. நாங்களும் தமிழ் முழுமையாக நான் மாத்தறை பிரதேசத்தில் இருந்தவர், ஒரு களுத்துறை பிரதேசத்தில் நாங்கள் படித்தது முழுக்க தமிழ் மொழி பாடசாலை. நானும் அடுத்ததாக கேட்க வர போகிறேன். நான் என்னுடைய சொந்த இடம் திருகோணமலை. ஆனால் நான் சின்ன வயதில் இந்த மாதிரியான ஒரு விடயத்தை கேள்விப்பட்டது இல்லை. ஆனால் எங்களுடைய வளர்ச்சி நகரப்புறங்களுக்கு வரும் பொழுது பாடசாலைகளுக்குள் இப்படியான விடயங்கள் இருப்பதை அறிந்து கொள்கிறோம். ஆனால் எங்களுடைய பிரதேசத்தில் இன்று இருக்கலாம். இப்போ நான் படித்து முடித்து நிறைய வருடம் ஆகிடுது. இன்றைக்கே அவர்கள் அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் எங்களுடைய நாட்டினுடைய சூழல், கடந்த 30 வருட போர்க்காலம், இந்த உடை சம்பந்தமான ஒரு பார்வை எங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதையும் தாண்டி இன்று இந்த நல்ல விடயங்களை உள்வாங்கக்கூடிய தமிழ் மாணவர்கள் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு முக்கிய உதாரணமாக நீங்கள் இருக்கிறீர்கள். தமிழ் மாணவர்களுடைய பங்களிப்பு எந்தெந்த பிரதேசத்தில் அதிகமாக உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள், விரும்பி வருகிறார்கள், உங்களுடைய செயற்பாடுகளின் பங்களிப்பெல்லாம் அவர்களோடு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக உண்மையாகவுமே நாங்கள் சொல்கிறதா இருந்தால் போர்க்காலத்தில் வந்து இந்த தேசிய மாணவ சிப்பாய்கள் படையினுடைய செயற்பாடுகள் வந்து ஃபுல்லாகவே முற்றுமுழுதாக இருக்கலை. ஆனால் அந்த யுத்தத்துக்கு பிறகு வந்து 2010ஆம் ஆண்டு அதுக்கு பிறகு வடக்கு கிழக்கில் உள்ள அநேகமான ஆசிரியர்களை எங்களுடைய தேசிய மாணவ சிப்பாய்கள் படையணிக்கு உள்ளீர்த்து அவர்களை அதிகாரிகளாக்கி இப்போது அவங்களுடைய அந்த பயிற்சிகளை தங்களுடைய பாடசாலைக்கு கொண்டு சென்று இந்த பயிற்சிகளின் ஊடாக, அதாவது சகோதர மொழி பாடசாலையை சேர்ந்த மாணவர்கள் எந்த வகையிலே இந்த தேசிய மாணவ சிப்பாய்கள் படையணியினுடைய செயற்பாடுகளை உள்ளீர்த்து மிக ஆளுமை மிக்க ஒரு பிள்ளையாக வளர்கின்றார்களோ அதற்கு சமனான, நானும் சளைத்தவன் அல்ல, அவர்களோடு போட்டியிட்டு, அதாவது நான் ஏற்கனவே எங்களுடைய அதிகாரி கூறியதைப் போல தேசிய மட்டத்திலே அந்த மொழி எந்த விதமான வேறுபாடுகளும் இன்றி வடக்கு கிழக்கையிலிருந்து மாணவர்களும் வந்து அந்த போட்டியிலே கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அப்போ உண்மையாகவுமே இந்த பயிற்சிகளின் போது, அதாவது அந்த அதிகாரிகளை எடுத்துக்கொண்டால் அதிகாரிகள் வந்து அந்த அநேகமாக சொல்லுவாங்க, அந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள அதிகாரிகளோ மக்களுக்கோ சிங்களம் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குதானே. ஆனால் எங்களுடைய அதிகாரிகளை பொறுத்தவரையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் 2-3 மொழிகளையும் பேசக்கூடிய ஆற்றலை அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. இதுக்கு ஒரு இந்த தேசிய மாணவ சிப்பாய்கள் படையணி பிரதான ஒரு களமாக காணப்படுது உண்மையாகவுமே.
அது மட்டுமல்லாமல் இந்த மாணவர்கள் இருக்கிறாங்க தானே, அந்த மாணவர்களுக்கு வந்து அந்த பயிற்றுவிக்கக்கூடிய இராணுவத்தினர் வந்து சிங்கள மொழியில் தான் அவங்களுக்கு படிப்பிக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த கட்டளையிடும் போது, எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் கட்டளையிடும் போது சிங்கள மொழியிலே அவர்கள் கட்டளை இடுகின்றார்கள், மிக சிறப்பான முறையில். அதாவது தமிழ் மாணவர்கள் தாங்கள் கட்டளைகளை இடுகின்ற சந்தர்ப்பத்தில் வரும் பொழுது தைரியமாக சிங்களத்தில் கட்டளை அது மிக அதாவது ஒவ்வொரு குழுவுக்கும் சாஜன் என்று ஒருத்தர் இருக்கின்றார். சாஜன் என்றால் அந்த குழுவினுடைய தலைவர் தான் சாஜன். அப்போ அவர் தன்னுடைய அடுத்து ஏனைய இருக்கின்ற குழுக்களில் ஏனைய நபர்களுக்கு அங்கத்தவர்களுக்கு கட்டளையிடும் போது மிக நிதானமான முறையிலே தன்னுடைய கட்டளைக்கு இயங்கக்கூடிய வகையிலே, நில் என்றால் நிச்சயமாக நிற்கக்கூடிய ஆற்றலை அந்த மாணவர்களுக்குள்ளே நிச்சயமாக அந்த மொழி வேறுபாடுகள் என்று மிக சிறப்பான முறையிலே அந்த மாணவர்களும் இருக்கின்றார்கள். பிரவீன்குமார் சொல்லுங்க, நாங்க இந்த தமிழ் மாணவர்களுடைய பங்களிப்பை பற்றி பேசிக்கொண்டிருக்கோம். வடக்கு கிழக்கு பொதுவாக இருக்கின்றது. அதே போன்று ஏனைய மாகாணங்களிலும் மிக சிறப்பான முறையிலே மிக சிறந்த குழுக்கள் காணப்படுகின்றது. அதாவது தேசிய மட்ட அளவிலே அந்த நடைபெறுகின்ற அந்த முகாம்களின் போது அந்த மாகாணங்களையும் சேர்ந்த குழுக்களும் எங்களுடைய அந்த தேசிய மாணவ சிப்பாய்கள் படையினுடைய செயற்பாட்டிலே கலந்திருக்கின்றார்கள். உதாரணமாக மத்திய மாகாணமாக இருந்தாலும் சரி, ஊவா மாகாணமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மேல் மாகாணமாக இருந்தாலும் சரி, எல்லா பிரதேசங்கள், அதாவது மாவட்டம் ரீதியாக எடுக்கும் போது கொழும்பு, களுத்துறை, அதோடு மாத்தளை, கண்டி, குருணாகல் போன்ற இருக்கின்ற அநேகமான தமிழ் பாடசாலைகளிலே இந்த தேசிய மாணவ சிப்பாய்கள் குழுக்கள் காணப்படுகின்றது. அவர்களும் இந்த படைப்பிரிவு மட்டத்திலே அந்த ஆரம்ப அனைத்து பயிற்சிகளையும் எடுத்து மிக சிறந்த தன்னுடைய பாடசாலைகளிலே ஏனைய மாணவர்களுக்கு செவிசாய்க்கக்கூடிய, ஏனைய மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மாணவ சிப்பாய்கள் குழுவாக அந்த பிள்ளைகள் இருக்கின்றார்கள். உண்மையாகவுமே இந்த தேசிய மாணவ சிப்பாய்கள் படையினுடைய தமிழ் பேசும் மாணவர்களுடைய தொழிற்பாடு என்று கூறும்போது ஒரு சில பாடசாலைகளிலே இன்னும் அந்த தெளிவூட்டல் முற்றுமுழுதாக போய் சேரவில்லை என்பதுதான் பிரதான காரணம். அதாவது தமிழ் பேசும் அதிகாரிகள் பொதுவாக எடுத்துக்கொண்டால் களுத்துறை, கொழும்பு போன்ற மாவட்டங்களிலே அந்த தமிழ் பேசும் அதிகாரிகளுடைய குறைபாடு இதற்கு ஒரு குறைபாடாகவே இருக்கின்றது. அதிகாரிகளுடைய குறைவு அநேகம் நான் நினைக்கின்றேன். அதாவது அந்த அவர்களுடைய இந்த வருகை மிக குறுகியதாக காணப்படுகின்றது. அதாவது ஒரு பாடசாலையை சேர்ந்த ஆசிரியர்களை பொறுத்தவரையிலே, அதாவது 35 வயதுக்கு கீழ்ப்பட்ட ஒரு ஆசிரியர் அரச பாடசாலையிலோ அல்லது அரசு அங்கீகரிக்கப்பட்ட பாடசாலையில் ஆசிரியராகவோ அல்லது அதிபராகவோ அல்லது பணிப்பாளராகவோ இருக்கின்ற ஒருத்தருக்கு நிச்சயமாக இந்த தேசிய மாணவ சிப்பாய்கள் படையணியினுடைய ஒரு அதிகாரியாக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதனுடைய வயதில்லை கட்டாயமாக 35 வயது கீழ்பட்டதாக இருக்க வேண்டும். அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்பது மிக முக்கியம். ஏனென்றால் அவர்களுக்கான அடிப்படை இராணுவ பயிற்சி வழங்கப்படுகின்றது. அப்போ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உடல் தகுதி இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் நிச்சயமாக அந்த பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடியாது. ஆகவே இந்த குறைபாடு தமிழ் பேசும் ஒரு சில பாடசாலைகளிலே தங்களுடைய பாடசாலைகளில் குழுக்களை உருவாக்கும் போது ஒரு சில தடைகள் காணப்படுகின்றது. இதுதான் பிரதான காரணமாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் எதிர்பார்ப்பது, நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், அந்த வடக்கு கிழக்கு மாத்திரமல்லாமல் ஏனைய அனைத்து மாகாணங்களிலும் இருக்கின்ற தமிழ் மொழி மூல பாடசாலைகளிலே நீங்களும் முன்வந்து உங்களுடைய பாடசாலைகளிலும் எங்களுடைய தேசிய மாணவ சிப்பாய்கள் படையினரின் குழுவை உருவாக்குவதற்கு நாங்கள் திறந்திருக்கின்றோம், நாங்கள் காத்திருக்கின்றோம். எங்களுடைய படையணி காத்திருக்கின்றது, உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் உங்களுக்கு அதாவது 30 படைப்பிரிவுகள் இருக்கின்றது ஒவ்வொரு பிரதேசத்திலும். அந்த பிரதேசம் அனைத்து அதிபர்களையும் எங்களுடைய கட்டளை அதிகாரி, ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒரு கட்டளை அதிகாரி இருக்கின்றார், அதாவது CO கமாண்டிங் ஆஃபீஸர் இருக்கின்றார். அவர் சென்று தகவல்களை கேட்கும் போது தங்களிடம் இருக்கின்ற அந்த எங்களுடைய அந்த வயதில்லை குறிப்பிட்ட ஆசிரியர்களை எங்களுடைய பயிற்சிக்கு அனுப்பி வைத்தால் நிச்சயமாக உங்களுடைய பாடசாலைகளிலும் இவ்வாறான மாணவ சிப்பாய் குழுக்களை உருவாக்குவதற்கு மிக இலகுவாக இருக்கும் என்பதை எவ்விதமான சந்தேகமும் இல்லை. அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி எல்லாம் பார்க்க போகிறோம். அப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக கிடைக்கும். அதுக்கிடையில் இந்த மதிப்பீடு பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இடையில் கொஞ்சம் நாங்கள் வேற ஒரு விடயத்துக்கு போயிட்டோம். ஆனால் மதிப்பீடுன்னு சொல்லும்போது இந்த வெட்டுப்புலிகள் இருக்கிறது, நீங்களும் போட்டிகள் வைக்கிறீர்கள், கிண்ணங்கள் கொடுக்கிறீர்கள், ஆண் பெண்ணுக்கு இருவருக்கும் வித்தியாசமான போட்டி நிகழ்ச்சிகள், அதை பற்றி சொல்லுங்களேன் கொஞ்சம். நிச்சயமாக இந்த மதிப்பீடுகள் அந்த படைப்பிரிவு மட்டும்
மாகாண மட்டங்களில் போட்டியில் இருந்து அதுக்கு நாங்கள் வெட்டு புள்ளி ஒன்று வைப்போம். இந்த இத்தனை புள்ளிகள் எடுத்தால் தேசிய மட்ட போட்டிகளில் பங்கு பெற்றலாம். இப்போ தேசிய மட்ட போட்டிகள்ன்றது பிரதானமானது. எங்களது 2 தேசிய மட்ட போட்டிகள் மிகவும் பிரபல்யமானவை. கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்ட போட்டிகள். இன்றும் கூட நான் சொல்ல இந்த தேசிய மாணவப்படை அந்த பாதுகாப்பு மாணவ சிப்பாயின்ற ஒரு பகுதி இருக்குது. அதில் 2 ஆண்கள் பெண்கள் உண்டு. ஆண்களுக்கான தேசிய மட்ட போட்டியாக ஏர்மன் லூஸ் சவால் தின கேடயத்தை வழங்குகின்ற போட்டி இருக்கின்றது. அதில் வெற்றி பெற அணி வந்து இப்போது இதில் வந்து முன்னணியில் இருக்கிற இலங்கையில் இருக்கிற சகல அதுகளில் அது கூடுதலாக வந்து 60 பாடசாலைகளுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதில் போட்டியிடுவதுக்கு. அந்த 60 பாடசாலைகளில் முதலாவது வார அணி வந்து அந்த வருடத்துக்கான ஜனாதிபதியின் அணியாக பிரகடனப்படுத்துவதோடு ஏர்மன் லூஸ் இந்த ஒருத்தர் வந்து இலங்கையில் இருந்த பிரபலமான சட்டங்களை வகுத்த ஒரு பேரறிஞர், ஒரு நீதிபதி. அவர் வந்து ஒரு கேடயத்தை அந்த நேரம் வழங்கியிருந்தார். கிட்டத்தட்ட இன்றைக்கு 100 வருடத்துக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்ட அந்த கேடயம் இன்றும் வழங்கப்படுது. அந்த கேடயம் தான் வழங்கப்படுகிறது. அதில் வெற்றி பெற அணிக்கு அந்த கேடயமும் அதுக்கு பிறகு வந்து நான் வந்து பெண்களுக்கான அந்த தேசிய மட்ட போட்டிகள் இருக்குது. டி சோய்சா முகாம் தான் அந்த போட்டி முகாம் நடக்கும். அந்த முகாமில் வெற்றி பெற அணிக்கு வந்து நாங்கள் வழங்குவது வந்து டி சோய்சா சவால் கேடயம் இருக்குது. இதுவும் நூற்றாண்டை கடந்த கேடயமாகத்தான் இருக்குது. இது 1917 இருந்து வழங்கப்படுகின்ற ஒரு கேடயமாக இருக்கின்றது. அதுக்கு மேலதிகமாக மாணவர்களுக்கு வந்து மேலத்தைய பேண்ட் வாத்தியத்தில் வெற்றி பெற அணிக்கு அதற்கான சவால் கேடயமும், அதோடு கீழத்தைய பேண்ட் வாத்தியத்தில் வெற்றி பெற மாணவர்களுக்கு அந்த மாணவ சிப்பாய் குழுக்கு சவால் கேடயம் உண்டும். அதற்கு மேலதிகமாக போலீஸ் 2 பாராளும் பங்கு பெற்ற போலீஸ் மாணவ சிப்பாய்களுக்கான சவால் போலீஸ் அதிபர் கேடயமும் வழங்கப்படுகின்றது. இதுதான் போட்டிகள் நடக்கும். அதற்கு மேலதிகமாக மாணவர்களுக்கு இந்த பயிற்சியின் போது இந்த போட்டிகளில் வெற்றி பெற்று வர மாணவர்களுக்கு வேறு வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம தொடர்ந்து அதை கண்டிப்பாக இந்த இணை பாட விதானம் இது பிரதான பாட விதானம் கிடையாது. இப்போ ஸ்கவுட்ஸ் மாதிரி இது ஒரு விதமான உடல் மற்றும் மன உறுதியை மற்றும் சமூக தன்னலம் சார்ந்த ஒரு கணிப்பாக இருக்கிறது. உண்மையாக சொல்ல போனால் பின்னொரு காலத்தில் ஒரு நாடு ரீதியான ஒரு போரோ அல்லது இன்னொரு நாட்டுக்கான விடயங்கள் வரும் இன்றைக்கெல்லாம் இந்த இஸ்ரேல் நின்று பிடிக்கிறது என்று சொல்லுவது போன்று மக்கள் அனைவரும் இதில் திளைக்க வேண்டும் அல்லது தங்களுடைய முடிந்த வழியில் தங்களுடைய என்ன சொல்றது ஒரு கையை கொடுத்து உதவ வேண்டும் என்பதற்காக ஒரு பணி மாதிரி தான் இது என்று சொல்லலாம். இந்த கட்டமைப்பு பிற்காலத்தில் அப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து தன்மனித பாதுகாப்பை கொடுக்க போகிறது. ஆனால் மாணவர்களாக இருக்கும் பொழுது இதில் என்ன நன்மை கிடைக்க போகிறது என்று சொல்லுங்கள். இந்த இணை பாட விதானத்தை நாங்கள் கையாளுவதனூடாக. நிச்சயமாக இந்த மாணவர்கள்னு சொல்கிற நேரம் இப்போ எங்களுடைய பிரதான செயற்பாடு ஒன்று தெரியும். பிள்ளைகளை வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் வந்து அடிக்க முடியாது, தெரியும் தானே. அவங்கள வந்து உடலியல் ரீதியாகவோ உள்ளார்ந்த ரீதியாகவோ அந்த மாணவர்கள் எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாத வகையில் தான் அந்த மாணவர்கள் இருக்க வேண்டும். அப்போ இதில் வந்து எங்களுக்கு வந்து இந்த தேசிய மாணவ சிப்பாய்கள் படையின் ஊடாக மாணவர்களை உள்ளீர்க்கப்பட்டு அவர்களினுடைய அந்த ஒழுக்கம் காரணமாக, அதாவது அவர்களுடைய ஒழுக்கம், நேர முகாமைத்துவம், அவர்களுடைய திறமைகளை வெளிக்காட்டும் பண்பு, இவை அனைத்தினூடாக அந்த கட்டுக்கோப்பான, அதாவது அணிநடையினூடாக மாணவர்களினுடைய அந்த ஒழுக்கத்தை மேலோக்கி வைத்துக் கொள்ளலாம். நிச்சயமாக அப்போ இந்த முறை பொறுத்தவரை நான் அதை கூறிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அகில இலங்கை தேசிய மாணவ சிப்பாய் படையணியின் அகில இலங்கை விளையாட்டுப் போட்டி யாழ் துரையப்பா மைதானத்தில் இடம்பெற்றது. அத்தோடு அங்கிருக்கின்ற அதிபர்கள் ஆசிரியர்களுக்கான, அதனைத் தொடர்ந்து அதிபர்கள் ஆசிரியர்களுக்கான ஒரு தெளிவூட்டல் ஒரு நிகழ்ச்சி திட்டமும் இடம்பெற்றது. அதன் போது அவர்கள் ஒரு சில அதிபர்கள் கூறியிருந்தார்கள், உண்மையாகவும் எங்களுடைய பாடசாலைகளிலே இவ்வாறான இந்த இணைப்பாட விதான செயற்பாடு இருப்பது எங்களுடைய மாணவர்களை ஒழுக்கமாக வைத்துக் கொள்வதற்கு மிக உந்து சக்தியாக அமைக்கிறது இந்த தேசிய மாணவ சிப்பாய்கள் படையின் குழு அப்படின்னு சொல்கிறதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆகவே நாங்கள் உண்மையாகவுமே சொல்கிறோம்,
சொல்லலாம். அதாவது அந்த பிள்ளைகள் வந்து உண்மையாகவுமே இப்போ நானும் எங்களுடைய பாடசாலையில் ஆரம்பத்தில் அதை செய்யும் போது காலையில் 6 மணிக்கு வந்து அந்த பிள்ளைகளை அந்த கட்டை கலசனோடு அந்த வெள்ளை வெள்ளை அந்த பெனியனோடு அந்த பிள்ளைகளோடு நானும் சேர்ந்து எங்களுடைய பாடசாலை சுற்றுப்புற சூழலில் காலையிலேயே ஒரு ரன்னிங் ஒன்று போயிட்டு வந்து அந்த பிள்ளைகளை அடுத்தவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் அந்த பிள்ளைகள் வந்து ஏனைய மாணவர்களை விட நிச்சயமாக அந்த வெட்டி காட்டக்கூடிய ஒரு மாணவர்களாக அந்த மாணவர்கள் இருக்கிறாங்க. அத்தோடு இந்த மாணவர்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் வேகமாக பார்த்து சுருக்கமாக சொன்னது நிறைவு பகுதி. இப்போ இந்த மாணவர்களுக்கு வந்து இதில் தேசிய மட்ட போட்டிகளில் வெற்றி பெறுற மாணவர்களுக்கு வந்து அவர்களுடைய பல்கலைக்கழக நுழைவுக்கான செட் ஸ்கோரில் ஒரு பகுதியும் இந்த மாணவர்களுக்கு கிடைக்கும். அதுக்கு மேலதிகமாக வெளிநாட்டு பயணங்கள் இருக்குது, தெற்காசிய நாடுகளுக்கான விஜயங்கள் இருக்கின்றது. அதையும் மேலதிகமாக இந்த மாணவர்களுக்கு என்பதை விட இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல பிரஜை, தலைமைத்துவம் வழங்கக்கூடிய ஒரு பிரஜை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கண்டிப்பாக. அதே நேரம் வருடா வருடம் நீங்கள் உங்களுடைய தின கொண்டாட்டங்களை கூட செய்து வருகிறீர்கள். அது தொடர்பாகவும் உங்களை பற்றிய தேடல்களை செய்யும் பொழுது பாடசாலை ரீதியாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் மாணவர்கள் மத்தியில் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் என்பது ஓங்கி வளர்கிறது. அது அதிகமாக மாணவர்கள் உள்ளிழுப்பதற்கு காரணம் தன்னலம், தன் உடல் தொடர்பாக, தன் மனம் தொடர்பாக, தன்னுடைய சமூகம் தொடர்பான அக்கறை இல்லாதவர்கள் மிக இலகுவாக ஈர்க்கப்படுகிறார்கள். அதை நீங்கள் உடைக்கிறீர்கள். உங்களுடைய உடல் உங்களுக்கு முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம், அறிவு முக்கியம், நடத்தை முக்கியம் என்பதை மிக அழகாக இலகுவாக மாணாக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறீர்கள். உங்களுடைய பணி தொடர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைத்து பாடசாலைகளிலும் இந்த மாணவர் சிப்பாய் படையணி தொடர்பான அறிவையும் ஆற்றலையும் வளர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு நிறைவடைகிறோம். வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக, இந்த மாணவர்களிடையே எமது சமூகத்துக்கு இந்த செயற்பாடை கொண்டு செல்வதற்கு வாய்ப்பு வழங்கிய உங்கள் தயாரிப்பாளர் அலைவரிசை பிரதானி மற்றும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.